ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்தால் கடந்த 2 மாதங்களாக முடங்கி கிடந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக முதல் முறையாக திரவ இயற்கை எரிவாயு சரக்கு கப்பல் வெற்றிகரமாக பயணித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முபராக் என்ற இந்த கப்பல் உலக எரிசக்தி சந்தையில் நிலவி வந்த பெரும் கவலையை தணிக்கும் ஒரு நம்பிக்கை கீற்றாக பார்க்கப்படுகிறது. உலகின் மொத்த LNG விநியோகத்தில் சுமார் 20% இந்த முக்கிய நீரிணை வழியாகவே நடைபெறுவதால் இந்த பாதையின் முடக்கம் உலகளாவிய எரிவாயு விலையை விண்ணை தொட செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் மார்ச் மாத தொடக்கத்தில் தாஸ் தீவில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியது. போர்ச்சூழல் காரணமாக பாதுகாப்பு கருதி மார்ச் 31ஆம் தேதி தனது டிரான்ஸ்பாண்டர் சிக்னல்களை அணைத்த முபராக் கப்பல் கிட்டத்தட்ட 1 மாத காலம் ரேடார் பார்வையில் இருந்து மறைந்திருந்தது. பின்னர் ஏப்ரல் 27ஆம் தேதி இந்தியாவின் மேற்கு பகுதியில் மீண்டும் சிக்னல் காட்டிய இந்த கப்பல் தற்போது இந்தியாவின் தெற்கு முனையை கடந்து சீனாவை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் அச்சுறுத்தல் காரணமாக பல நாடுகளின் கப்பல்கள் பாதியிலேயே திரும்பிச் சென்ற நிலையில் முபராக் கப்பல் கையாண்ட உத்தி முக்கியத்துவம் பெறுகிறது. கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க சிக்னல்களை அணைத்துவிட்டு பயணிக்கும் மறைமுக முறையை பயன்படுத்தி இது வெற்றிகரமாக வெளியேறியுள்ளது. இந்தியா முதல் தைவான் வரை ஆசிய நாடுகள் பலவற்றிலும் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருவதால் இந்த கப்பலின் வருகை ஒரு முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த ஒரு கப்பலின் பயணம் மட்டுமே உலக சந்தையை சீராக்கிவிடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து தொடர்ச்சியான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கினால் மட்டுமே LNG மற்றும் கச்சா எண்ணெய் விலையில் நிலையான சரிவு ஏற்படும். ஹார்முஸ் நீரிணை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினால் மட்டுமே ஆசிய நாடுகளின் எரிசக்தி தட்டுப்பாடு நீங்கும் என்பதால் வரும் வாரங்களில் இந்த பாதையில் நிகழும் நகர்வுகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன.